ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை பட்டாணி அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ குருமா வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து சப்பாத்திக்கு இல்லை ரைஸுக்கு பூரிக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ சப்பாத்திக்கு தான் செஞ்சுன்னு இருக்கிறதோ. இது வந்து நான் வந்து முளை கட்டி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் லெவல் வந்து அதிகமாகும். ஸோ தட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முளை கட்டி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கரில் தான் செய்யப்பாரு, குயிக்காகவும் ஆகிடும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸும் அட்ஜஸ்ட் ஆகும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு, இது வந்து பார்த்திங்கன்னா சோம்பு போட்டிருக்கோம், கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக வந்து சோம்பு போட்டிருக்கேன். அப்புறமா சீரகம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து அரைச்சி வந்து விட்டுக்கலாம். அரைச்சி வந்து வெங்காயம் வந்து விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணும், அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வதக்கி வைக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டொமாட்டோ பியூரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பியூரி மாதிரி பண்ணிக்கலாக்கா. ஸோ இதுவும் வந்து நல்லா வந்து பச்சை வாசனை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க உப்பு போட்டு. ஸோ மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து மிளகா பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாணி எல்லாம் கூட இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை மேத்தி லீவ்ஸு, இது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து தண்ணி வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டு ஒரு 4-5 விசில் வந்த வரைக்கும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது தண்ணி விட்டு அவ்வளோதான் போதும். ஸோ 3-4 விசில் வந்த வரைக்கும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அப்படியே வந்து கவர் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 3-4 விசில் வரட்டும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான பொரியல் வந்து ரெடி ஆகிடும். ஸோ விசில் வந்து வந்துச்சு, நம்ம வந்து ஆஃப் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து வெந்துடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வெந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் வந்து லைட்டாக வந்து ட்ரை ஆகட்டும். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். ஒரு வேளை உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து காரம் வந்து ஆட் பண்ண முடியாது, உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஹெல்தியான ஹை ப்ரோட்டீனான ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரம் மகேஸ்வரி. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் சட்னி. இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கோ தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து போட்டு போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து தாளிக்கலாம். ஸோ சூப்பராக வந்து மசிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டு போகிறோம். ஆயில் வந்து காயிட்டோம். ஆல்ரெடி நம்ம எண்ணெய் போட்டு வதக்கிற வாசி லைட்டாக வந்து ஆயில் போட்டுக்கோங்க. கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து போட்டுக்கோங்க. நல்லா வந்து காயிட்டோம். ஸோ நல்லா வந்து வதங்கணும். ஸோ வதங்கின பிறகு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ நம்ம வந்து இது போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வதக்கி வச்சுக்கோங்க. ஸோ சூப்பராக சுவையான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி. நல்லா வந்து வாட்டரெல்லாம் வந்து நல்லா வந்து இங்கிட்டு இருக்குது. ஸோ வாட்டரெல்லாம் வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இப்படி கலக்கி விட்டு ஜஸ்ட் வந்து நான் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி விட்டுருப்பாரு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீம்லேயே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னாக்கா இந்த கிச்சடியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு ஆக்சுவலி என் பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்டிகுலர் அபவுட் லைக் இந்த ரவா உப்புமாவு இதுங்கெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சம்திங் லைக் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால லைக் தே ப்ரிஃபர் டு ஈட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எந்த சமையல் செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற கிட்ஸ் மைண்டில் வச்சு தான் செய்ய முடியுது. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு எம்மியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது என்னோடய ஸ்டைலில் வந்து நான் செய்கிறேன். இது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டு ஆயில் வந்து நல்லா காய்க்கும். காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ பூண்டு, வெங்காயம், மிளகாய் நல்லா வந்து வதங்கிட்டு ஸோ உப்பு வந்து போடுங்க. போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. நல்லா வதக்கணும். ஸோ கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ உளுத்தம் பருப்பு வந்து போடுறதுனால டேஸ்ட் வந்து அதிகப்படுத்து. கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து போடுறேன். இதுவுமே வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ இது நல்லா வதங்கட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அண்ட் தென் புதினா வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது தோட்டத்துக்கு நிறையா இருக்கும், பட் சட்னி வதங்கின பேருக்கு ரொம்ப கம்மியாகிடும். ஸோ சீக்கிரம் வதங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வதங்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்ச டமாட்டோ வந்து ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு இதுவுமே வந்து வதங்கட்டும். அப்படியே வந்து க்ளீன் பண்ணி வச்சுடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் புளி கொஞ்சம் வந்து போட்டுட்டு இதுவுமே வந்து நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வதங்கணும் இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயங்கார் ஸ்டைல் வந்து ரவா கிச்சடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆயில் வந்து போடுறோம். ஆயில் போட்ட பிறகு ஆயில் வந்து நல்லா வந்து காயிடும். ஆயில் நல்லா காயிட்டும். ஸோ கடுகு சீரகம். கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கிற நெல் இது. சீரகம் வந்து டைஜஷன் நெல் இது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஸோ நல்லா வந்து பொரிட்டோம். ஸோ வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வந்து வதங்கும். இது வந்து நல்லா வந்து வதங்கும். நல்லா வதங்க அரிசியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து வெஜிடபிள்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடாயில் வந்து ஸோ இதில் வந்து உப்பு போட்டுக்கிட்டு வேண்டாம். பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து பாயில் ஆகட்டும். பாயில் ஆன பிறகு நம்ம வந்து அப்புறமா போட்டுக்கலாம். அப்போ லாஸ்ட்டில் பார்த்துட்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ கொத்தமல்லி வந்து போட்டு நல்லா வதங்கட்டும். டேஸ்ட்டுக்காக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போடலாம். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து போட்டாக்கா கொஞ்சமாக நிறைய வேண்டாம், கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ மஞ்சள் பொடி வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து நட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷன், வேணால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஸோ டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டுக்கோங்க. டமாட்டோ ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து வேக வச்சு வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி அண்ட் தென் கேரட்ன்றது நான் அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு வந்து இதில் போட்டு வேக வச்சதுனால உப்பு வந்து பத்தலைன்னா வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கணும். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வச்ச ரவை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சலசலான்னு வந்து கொச்சின்னு இருக்குது. இந்த மாதிரி வந்து கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரவை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ரவை வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இப்படி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வந்து இருக்கட்டும். ஸோ அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகிட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாட்டரெல்லாம் வந்து நல்லா வந்து இங்கிட்டு இருக்குது. ஸோ வாட்டரெல்லாம் வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி கலக்கி விட்டு ஜஸ்ட் வந்து நான் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி விட்டுருப்பாரு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீம்லேயே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னாக்கா அந்த
இந்த கிச்சடியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு ஆக்சுவலி என் பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்டிகுலர் அபவுட் லைக் இன்னும் இந்த ரவா உப்புமாவு இதுங்கெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சம்திங் லைக் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால லைக் இன்னும் தே ப்ரிஃபர் டு ஈட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எந்த சமையல் செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற கிட்ஸ் மைண்டில் வச்சு தான் செய்ய முடியுது. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு இம்மியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து கீ வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வந்து காயணும். இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு கொஞ்சம் சீரகம் கூட ஆட் பண்ணுவேன். ஸோ நல்லா வதங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு வெங்காயம், ஸோ பச்சை மிளகாவும் வந்து ஆட் பண்ணிடுவேன். பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். ஃபுல்லாக நல்லா வதங்கணும். டேஸ்ட் வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு இதுவும் வந்து நல்லா வதங்கணும். மேக்ஸிமம் வந்து நல்லா வதங்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா முந்திரி வந்து தேவையான அளவுக்கு முந்திரி வந்து நல்லா வதங்கணும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டம்ளர் 1/2 வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் வந்து வாட்டர் போடணும். 1/2 வந்து எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். கொதிச்சு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு ரைஸ் வந்து நம்ம இதில் போட்டுட்டா நமக்கு வந்து ஒரு 3 விசில் வச்சுன்னா போதும். நல்லா வந்து கொதிச்சு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கலக்கி விட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் போட்டு பிறகு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வரணும். அந்த அளவுக்கு விட்டுடுங்க. விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான சுவையான கீ ரைஸ் வந்து ரெடி. பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து கீ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுது. வாவ், பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரைஸ் பாருங்கள் பல பல்லே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ரகமான கறி வந்து பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பன்னீர் கறி அண்ட் தென் மட்டன் மசாலா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா வாவ் சூப்பராக இருக்குது. வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சண்டே ஸ்பெஷல். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஸோ கீ ரைஸ் வந்து பண்ணணும்னு நினச்சி ஸோ இன்றைக்கி தான் வந்து பண்ணினேன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் கறி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சூப்பராக டேஸ்ட் வந்து எம்மியாக நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடுகு சீரகம் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போடுறேன். ஸோ நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டமாட்டா, ஆனியனு அண்ட் தென் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலாலாம் பச்சைவே அரைச்சிட்டு இது வந்து போட்டுக்கிறேன். ஸோ இன்னும் இது போட்டுக்கணும்னா நம்ம வந்து வதக்கிறத விட இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ குவான்டிட்டி பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்தளவுக்கு வந்து குவான்டிட்டி பொறுத்து வந்து நீங்கள் வந்து அரைச்சி போட்டுக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கணும். வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிக்கணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை வாசல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ தண்ணி வந்து போட்டு வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போட்டுக்கணும். தேவையான அளவு தண்ணி போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். நல்லா கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வதக்கி வச்சு பன்னீர் வந்து ஆட் பண்ணி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேத்தி லீவ்ஸு இது போட்டிருக்கேன். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் மேத்தி லீவ்ஸ் போட்டிருக்கா. ஸோ போட்டுட்டு இது நல்லா கொதிக்கணும். வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸ் அளவு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம். அந்த பன்னீர் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா வந்து கொதிக்கட்டும். கொச்சிட்டு பிறகு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான பன்னீர் கறி வந்து ரெடி ஆகிடும். பன்னீர் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ் தான் நம்ம வந்து செஞ்சுருக்குது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வர்யா. ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கீ ரைஸு அண்ட் வெஜ்ஜு வந்து பன்னீர் கறி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய பசங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து புதினா மட்டன் கிரேவி. ஸோ புதினா மட்டன் சுக்கா வாவ் அப்படியே டம்டிங்காக இருக்கலாம். சூப்பராக வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சண்டே ஸ்பெஷலு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிக்கும். தேங்க்யூ.